Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். நான் வந்து கேர்ள் லவ் பண்றோம். ஸோ நான் டிரான்ஸ்மென் ஆகணும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும். எனக்கு இவங்களுக்கு மேலே இப்படி ஒரு அஃபெக்ஷன், இப்படி ஒரு ஸோ நீங்கள் ஆனா மாறணும், அவங்க கூட ஆணாகி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கல, அப்படிலாம் இல்லை. ஸோ இதே இப்படியே பழகலாம். லெஸ்பியன்னா கேர்ள் அதுதான் கியூட். உங்களுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கீங்க, அழகாக பொண்ணுமா இருக்கீங்க. சமுதாயத்தில் அவ்வளோ பசங்க இருக்காங்க. சூப்பராக ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டு பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துவியா? அதை விட்டுட்டு எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ லெஸ்பியனை அதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்க. நீங்கள் புதுசாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அகைன்ஸ்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய கொஸ்டின். நீங்கள் 2 பேருமே என் கிட்ட வாங்க, உங்களை வச்சு நான் கஞ்சி ஊற்றுறேன், குடும்பம் நடத்துகிறேன். உன்னை நம்பி ஒருத்தவங்க வந்திருப்பாங்களா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஊற்றதுக்கப்புறம் எங்களுக்கு ஊற்று. இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் தொடரும். கத்தி சண்டைகள் தான் இனிமேல் வீட்டில். இல்லை ப்ரோ, அதிகமாக கத்திரிக்கோள் சண்டையே இருக்குது ப்ரோ. கத்தி சண்டை மட்டும் போட்டு முன்னேற முடியல. இந்த கேரட்டு, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், வாழைப்பழம், நீர் சுரக்காய் இது எல்லாத்தையும் தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு பிடிக்கிற ஃபீல்ஸை நீங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டீங்கனாலே அங்கே யாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லை. இப்போலாம் யார் வெர்ஜனே கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அடிக்கடி கமெண்ட் அவங்களுக்கு போய் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க பண்ணுறவங்க பண்ணட்டும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்திருக்கோம். அதுதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுமே பழகிட்டீங்கன்னா ஆம்பளைங்க எங்கே போவாங்க? இந்த ஊரில் வீட்டுக்கே ஒன்று தேவையில்லாத நம்ம ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி சில மீடியாலே சிலது ஊடுருவிட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வேணா 2 பேரும் என் கூட வாங்க. நான் பார்த்தேன் கமெண்ட்டை, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வாங்கல, நான் உங்களை வச்சு குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ உங்கள் அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறேன்றீங்க, என்ன தான் ப்ரோ கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா லெஸ்பியன்ஸ் கப்புள்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஒரு இடத்துல சைலண்டாக இருந்தாலுமே எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பையனும் பொண்ணு சுற்றுறதில்ல, பொண்ணு தான் சுற்றுறாங்க. அதுவும் ஒரு சில ஐடி பார்க் போயிட்டோம், அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இடத்துல போயிட்டோம்னா பொண்ணுங்க தான். இது நல்லாவா இருக்குது? என்ன தெரியுமா கமெண்ட்னா, இந்த கோழி குஞ்சு இருக்குல்லண்ணா, அதை வேற அதுதான் அடிக்கடி ஃபோட்டோ காமிக்கிறாங்க. எங்களை ஏற்றுக்கலாம் வேணாம், உங்களுக்கு பிடிச்சா எங்களை பாருங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, அதுதான் எங்களுக்கு. கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டோரா புஜி கப்புள்ஸ், அப்புறம் அந்த குட்டி ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி லெஸ்பியன்ஸ் கப்புள்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து இவங்க வேற அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருந்திருப்பீங்க. இப்போது அந்த வரிசையில் சன் மூன் அப்படின்ற ஒரு புதுசாக லெஸ்பியன்ஸ் கப்புள் உருவாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடியோஸ், அவங்களுடைய ட்ரெண்டிங் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இவங்க என்ன புதுசாக வந்திருக்காங்க, இவங்க எப்படி பழகுனாங்க, இவங்க யார், எந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒரு 1000 கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கேட்க போகிறோம். எஸ், இந்த எக்ஸ்க்ளூசிவான நிகழ்ச்சியில் அந்த சன்மூன் கப்பில் வந்திருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் என்ன, எந்த ஊர், எப்படி பழக ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்கு, அவங்களோட பிளான் என்ன, இதைத்தான் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம் சன்மூன் கப்புள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். இதில் யார் சன், யார் மூன்? நான் மூன் தான், அவங்க சன். ஏன் நீங்கள் மூன், அவங்க சன்? பிகாஸ் வந்து என் பேர் ஆல்ரெடி என் பேர் கவினிலா. ஸோ ஷார்ட்டாக வந்து நிலா அப்படி தான் என்னை எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ சம் பீப்புள்ஸ் வந்து மூன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களோட நேமுக்கும் ஏதோ தமிழில் வந்து சூரியன் அப்படின்ற மாதிரி வரும், சுமித்ரான்ற நேமுக்கு. அதனால சரி சன் மூன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படி அந்த பொண்ணுக்கு அவங்கள பிடிச்சிருந்தது, எப்படி இவங்களுக்காக இவங்க ஃபுல்லாக மாறினாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்கள ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்க, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணது, அந்த ஒரு டியூரேஷன் இருக்கும்ல உங்கள் 2 பேருக்குள்ள அந்த காதல் வெடிச்ச அந்த டியூரேஷன் என்ன நடந்துச்சு கொஞ்சம்? நான் வந்து ஒர்க்கு போயிட்டு இருந்தோம், அங்கே தான் மீட் பண்ணோம் 2 பேரும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோட இடத்துல வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட ஆஃபீஸ்க்கு என்ன அனுப்பிச்சாங்க. அப்போ தான் இவங்கள மீட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு மூலயமா. பட்டர்ஃப்ளைனால இவங்களால தான் நாங்கள் மீட் பண்ண ஆரம்பித்தோம். இவங்களால தான் நாங்கள் மீட் பண்ணோம், பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இவங்க என்கிட்ட ஃப்ரெண்டு பேச வச்சாங்க. என் ஃப்ரெண்டும் டேட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் நாங்கள் பார்த்தோம், பேசினோம். சும்மா ஹாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் பேசினோம். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டாச்சு, சும்மா ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கொரோனா பீரியடில் அப்போது பார்த்துக்கல, பேசிக்கல, அந்த அளவுக்குலாம் இல்லை. அதுக்கப்புறமா முடிஞ்சக்கப்புறம் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது மம்மி கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, சுமித்ரா இல்லையா அப்படின்னாங்க. இல்லை, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா.
அதுக்கப்புறம் இவங்க வந்து சரி இல்லை நான் இன்னொரு டைம் வரேன் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு டைம் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணோம், 2 பேரும் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு இவங்க ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, ஆனால் நான் அக்செப்ட் பண்ணலை, எனக்கு உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 1 இயர் டைம் வர கொடுத்தாங்க எனக்கு, இந்த ரிங்கு வர கொடுத்துட்டு எனக்கு. சரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இது வரும், நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நீங்கள்லாம் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இவங்க ஒரு டைம் வீட்டுக்கு வந்தோடனே ஓகே நான் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டேன். இவங்கள பண்ணிட்டுக்கப்புறம் ஜாலியாக பயங்கரமாக சுற்ற ஆரம்பித்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து இவங்களை ஃப்ரெண்டாக பழகணும். மற்றவங்களுக்கு எல்லாம் நான் ஆயிடுச்சு நாங்கள் கடைக்கு போகிறது அதிகமாக நான் யார் கூடயே நான் இருக்க மாட்டேன். இவ தான் வந்து அதிகமாக எங்கள் கூட வந்து ஒர்க் விட்டானே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். நாங்கள் 2 பேரும் அதிகமாக சுற்ற ஆரம்பித்தோன்னே எங்கள் ஊர் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, நான் இது 2 அடிக்கடி சுற்றினே இருக்குதுங்களே, பொண்ணு தானே. அப்போ வந்து அந்த அளவுக்கு தெரியல. அப்புறம் ரொம்ப எங்கள் வீட்டான அந்தப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டு போகும்போது இவங்க வந்து கன்னத்தில் கிஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அப்போ கொடுக்குறப்போ யாரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் உங்கள் பொண்ணு பண்ணிகிட்ருக்கு அந்த பொண்ணு கூட அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிட்டாங்க. பயங்கரமாக பயங்கர அடி வாங்குவேன். அப்படி இருந்தும் தெரியாமலாம் போய் மீட் பண்ணுவேன். இவங்கள மீட் பண்ணி வெளியெலாம் போவோம். நிறைய பேர் வந்து இப்படி சொல்கிறது மாட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் போவேன், ஆனால் லீவ் போட்டுட்டு இவங்க கூட கிளம்பி வேலை வெளியில் எங்கன்னா போயிடுவோம். மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட மாட்டாங்க. ரொம்பலாம் சுற்ற மாட்டேன் ப்ரோ. எப்பயாச்சும் ஒரு நாள் தான், ஈவினிங் மட்டும் டெய்லி என்னை பார்க்கறதுக்கு எப்படியாச்சும் வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்கு. தீபாவளி டைம் எப்போ என்னாச்சுன்னா ஒரு டைம் அப்போது ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க, ஃபோன்லாம் வாங்கிட்டாங்க. அப்படி இருந்தும் நான் இனிமேல் பேச மாட்டேம்மா இவங்ககிட்டலாம், சரி இனிமேல் பேசலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அம்மா நம்பினாங்க, சரி என் நம்பி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது ஒரு டைம் தீபாவளி டைம் வந்து அப்போ இவங்க எனக்கு சாரீலாம் எப்பயோ வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தப்போ இவங்க சாரீ கட்டிட்டு என் கூட வா அப்படின்னாங்க. டேட்டு போடணும் உங்கள் நேம் அப்படின்னாங்க. சரி நானும் கிளம்பி வந்தேன். அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட சொல்லலை. நான் அம்மா கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணேன், தெரியாமல் கடைக்கு போயிட்டு வரமா சொல்லிட்டு போயிட்டேன். இவங்க கூட ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா ஃபுல்லாக. அப்புறம் எடுக்கவும் முடியல, என்னால் சொல்ல முடியல. இவங்ககிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டாங்க என்ன. சரி என்னடா பண்ணுறது, சரி ஃபோனை எடுக்க தலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வெளியில் நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும், அம்மா ரெடியாக இருக்காங்க தண்ணிலாம் வச்சுக்கிட்டு. எத்தனை ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, சேலையை கட்டிட்டு டேட்டு போட்டு. இல்லை ஆக்சுவலி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என் கூட தான் வெளில போனால் என் கூட தான் வருவாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நாங்கள் டேட்டு போட்டு ஒரு 2 hours ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இவங்க எப்போவுமே போகும்போது என்னை எப்போவுமே ஆன் கால்லே தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் என்ன நடக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கணும், மேபி எதனா ப்ராப்ளம் தான் போயிட்டு சப்போர்ட் பண்ணால் தானே இவங்க கொஞ்சம் தப்பிக்க முடியும் அப்படின்றதுனால நான் எப்போவுமே ஆன் காலில் வச்சுருப்போம். சார் உங்கள் வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அம்மா வந்து எப்போவுமே நான் எப்படின்னா நான் பசங்க கூட தான் அதிகமாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்து. எனக்கும் கூட பிறந்தவங்க ஓன் பிரதர்ஸ் 2 பேர், என்னோட பெரியப்பாக்கும் 4 பசங்க. ஸோ இந்த 6 பேர் கூட தான் நானும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதனாலவே இவங்க கூடவே இருந்திருந்து எனக்கு அந்த தாட் தான் ஃபுல்லாகவே இருக்கும். எப்படி நிலா, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே பாய் கட்டிங் பண்ணிவிட்டு டிஷர்ட் போட்டு கெத்துடா அப்படின்னு மாதிரி இருந்தீங்களா, இல்லை அப்போ வந்து ஒரு பெருமையாக முடியெல்லாம் வச்சுட்டு குங்குமம் போட்டு? நான் வந்து ஒரு அதான் நம்மளோட வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வரைக்கும் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். ஸோ வளர்ந்துட்டோம், ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலோட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காகவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இன்னமும் கிராமத்தில் அப்படி தான் இருக்காங்க பெண்கள். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் நானும். அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வச்சுப்பேன், டிஷர்ட் போடுவேன், சுடி எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வியர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சேஞ்ச் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் போயிட்டுருக்கா? நோ நான் வந்து கேர்ள் தான். நான் வந்து கேர்ள் லவ் பண்ணுறோம். ஸோ நான் டிரான்ஸ்மென் ஆகணும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும். சரி எனக்கு இவங்களுக்கு மேலே இப்படி ஒரு அஃபெக்ஷன், இப்படி ஒரு. ஸோ நீங்கள் ஆனா மாறணும், அவங்க கூட ஆணாகி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கல? அப்படிலாம் இல்லை. ஸோ இதே இப்படியே பழகலாம். லெஸ்பியன்னா கேர்ள் அதுதான் கியூட். இப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் பழகுறீங்க, அது உங்கள் மன சம்மந்தப்பட்ட விஷயம், சரிங்களா? இப்போ சொசைட்டின்னு வரும்போது ஏற்கனவே இந்த டோரா பூஜி, இந்த குட்டி ஏஞ்சல்ஸ், இவங்களுடைய வீடியோஸ், அவங்களுடைய அட்ராசிட்டிஸ், அவங்களுடைய அந்த லௌகிக வாழ்க்கை அதெல்லாம் பார்த்து மக்கள்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தபடியாக இப்போ நீங்கள் புதுசாக 2024 பேட்ச் மாதிரி அடுத்த 2025 பேட்ச் மாதிரி வந்துட்டீங்களே. ஸோ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே, யாராங்க புதுசாக. ஸோ உங்களுக்கு புதுசாக வந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன? நாங்கள் நிறைய படித்தோம், அது நிறைய இருக்குது.
நீங்க புதுசா அனுபவப்பட்டிருப்பீங்களா? ஒரு பர்டிகுலர் பீப்புள் அது அக்செப்ட் பண்ணி நல்லா ஒரு எப்படி சொல்றதுன்னா மெச்சூர்டா இருக்காங்கல்ல, படிச்சவங்க, ஸோ சயின்டிஸ்ட் மாதிரி உள்ள இருக்கவங்க, அதுக்கப்புறம் டாக்டர்ஸு, அப்புறம் சில அட்வொகேட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஊரில் வீட்டுக்கே ஒன்று தேவையில்லாத நம்ம ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி சில மீடியாலே சிலது ஊடுருவிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்கிட்டே வந்து ஒரு பீப்புள் இக்னோர் பண்ணலான்னு பார்ப்பேன், பட் இருந்தாலும் அவனுக்கு இப்படியாச்சும் சொல்லி புரியுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வேணா 2 பேரும் என் கூட வாங்க. நான் பார்த்தேன் அந்த கமெண்ட்டை, நீங்க 2 பேரும் என்கிட்ட வாங்கல, நான் உங்களை வச்சு குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் சிம்பிளா சொல்லிட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ உங்க அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறேன்றீங்க, என்ன தான் ப்ரோ கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். எங்க 2 பேரையும் அவன் மீன் பண்ணதை உங்க அப்பா உங்க அம்மா அந்த இடத்துல மீன் பண்ணி நீ பேசுற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு திருப்பியும் அவன் அதை இக்னோர் பண்ணி விட்டு திருப்பியும் கொஸ்டின் ரைஸ் பண்றான். நான் திருப்பியும் சொல்றேன், அப்ப சுமியை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்றான். அப்ப நான் சொல்றேன் திருப்பியும், என்னது உங்க அக்காவும் வேணுமா, என்ன ப்ரோ பேசுற, ஒண்ணுமே புரியல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவனே ஒரு இதுல வந்து கமெண்ட்டை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு ஒரு ஆள் போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த சோஷியல் மீடியால வந்ததுக்கு அப்புறமா, நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க நிறைய பேட் கமெண்ட்ஸ் உங்களை டார்கெட் பண்ணி வந்திருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? நான் எதுவும் பார்க்க மாட்டேன் ப்ரோ. இவங்க தான் அடிக்கடி கமெண்ட் அவங்களுக்கு போய் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க பண்ணுறவங்க பண்ணட்டும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்திருக்கோம். என்ன தெரியுமா கமெண்ட்னா, வந்து கோழி குஞ்சு இருக்குல்லண்ணா, அதை வேற அதுதான் அடிக்கடி ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அசிங்கமாலாம் ஒரு எம்ஜிஓல கோழி குஞ்சு வெடிச்சு வர மாதிரி இப்படி அந்த பாதி மட்டும் முட்டை இருக்க மாதிரி அனுப்புறாங்க. பிகாஸ் நான் என்கிட்ட அது இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அப்படி சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. எங்களை ஏத்துக்கலாம் வேணாம், உங்களுக்கு பிடிச்சா எங்களை பாருங்க, நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க, அதுதான் எங்களுக்கு போதும். கமெண்ட் பண்ணாம இருந்தாலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காதீங்க. ஏன் அப்படி கேவலமாலாம் பேசுறாங்கதான் தெரியல. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா லெஸ்பியன்ஸ் கப்புள்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஒரு இடத்துல சைலண்டா இருந்தாலுமே எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் பையனு பொண்ணு சுத்துறதில்ல, பொண்ணு தான் சுத்துறாங்க. அது ஒரு சில ஐடி பார்க் போயிட்டோம், அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இடத்துல போயிட்டோம்னா பொண்ணுங்க தான். இது நல்லாவா இருக்குது, நாடு ஒரு மாதிரியா போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க இருக்கோம். அவங்களுக்கு எப்படி அதுதாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுமே பழகிட்டீங்கன்னா ஆம்பளைங்களா எங்க போவாங்க? தமிழ்நாடு ஒண்ணு எப்படி இருந்துச்சு. இப்ப நாங்க சொல்லி நாங்க வெளில வரோம், எங்களுக்கு இதான் பிடிக்குது, நாங்க இப்படி வாழ நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளில வரோம். இது ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஐடி சைடோ, இன்னும் கேட்டீங்கன்னா இந்த டாக்டர் சைடு தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எல்ஜிபிடி கே, அதுவும் லெஸ்பியன் கே, சென்னையில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்களாம் தான் நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் அவங்களாம் வந்து சயின்டிஃபிக்கலாக அவங்களுக்கு தெரியுது நிறைய விஷயம், அவங்களோட ஹார்மோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக வர்றாங்க. அதை பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுனாலயே என்னமோ தெரியல, அவங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் ஆகி அந்த மாதிரி வந்துடுறாங்களான்னு தெரியும். உங்களுக்கு என்னைக்காச்சும் அவள் ஒரு பெண் நாளை பண்ண வெளியில் போவா, அவளுக்குள்ளே ஒரு பெண்மை உணர்வு இருக்குது, ஒரு அழகாக சூப்பராக ஒரு ஆம்பளை பையனை பார்க்குறா அப்படின்னா ஓரளவு மனசு மாறிடுவாளோ, என்னதான் இருந்தால் நாம் லவ் பண்ணுறது ஒரு பொண்ணு தான், பட் பையன் நல்லா இருக்கானே, இந்த பையனை கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாறிடுவாளான்னு உங்களுக்கு பயம் இருந்திருக்கா? இருந்திருக்கு ப்ரோ. அது எப்படி ப்ரோ அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? பிகாஸ் எனக்கு வந்து ஒரு கேர்ள் மேலே எனக்கு அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் எனக்கு இந்த மாதிரி ஜென் கட்டு இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை நான் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு அவங்க விமனாக தான் அவங்களை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரீசெண்டாகவே ஒரு 1 இயர்க்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் வரைக்கலாமே ஒரு போர்ஷன் கொண்டு போனோம் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து. கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு, ஆனால் அவள் லாஸ்ட் மீட் வந்து நான் தான் வேணும்ட்டு அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டா. உங்களுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கீங்க, அழகாக பொண்ணுமா இருக்கீங்க, சமுதாயத்தில் அவ்வளோ பசங்க இருக்காங்க, சூப்பராக ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டு பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துவியா, அதை விட்டுட்டு எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ லெஸ்பியனை அதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க? நீ ஏன் தேவையில்லாத கேட்குற அப்படின்னு தான் கேட்பேன். என்னை பற்றி நீ கேட்காது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதில் இருக்கேன், உனக்கு பிடிச்சா நீயும் இந்த மாதிரி இரு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பின்னாடி அவங்களே ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசனாக என்கிட்ட ஒரு அக்கா சொன்னாங்க, இந்த லைஃப் லாஸ்ட் வரையும் இருக்காது, உனக்கு இதெல்லாம் நீடிக்காது, இப்போது ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் தான் லைஃப் லாங் நல்லா இருக்க முடியும். இப்போ நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டேன், நீ நல்லா இருக்கியா ஃபஸ்ட்டு, உங்களோட நான் எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பிடிச்சது தான், எனக்கு எல்லாமே செய்வான் எனக்கு அவள். ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாம் செய்கிறாங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துங்க, என் லைஃப் நான் பார்த்துப்பேன், இப்படி தான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ
ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான முழுமையான செக்ஷுவல் ஹெல்த் லைஃப் ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட தான் கிடைக்கும். அந்த ஒரே ஜெண்டரில் இருக்கிறவங்க கிட்ட வந்து எத்தனை காலத்துக்கு கிடைக்கும்? எண்ட் ஆஃப் த டே அவங்க எப்படி இருந்தாலும் என்னதான் ஒரு பொண்ணு கூட வந்த மாதிரி வராதுப்பா, என்னதான் ஒரு ஆண் கூட செக்ஸ் பண்ணுற மாதிரி வராதுப்பா. ஸோ இதுதான் உலக நியதி, இதுதான் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே பொண்ணுங்களா இருக்கீங்க அப்படிங்கும்போது குழந்தை நீங்கள் வாங்குறீங்க, தடுக்கிறீங்க, அதெல்லாம் வேற விஷயம். செக்ஷுவல் ஹெல்த் லைஃப் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மட்டும் சொல்ல, டாக்டர் அதான் சொல்கிறாங்க, அது கிடைக்காது. டாக்டர் கூட தான் ப்ரோ சொல்கிறாங்க, நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம். பச்சை குழந்தைக்கே கேன்சர் வருது, அதுக்கு அந்த டாக்டர் எதனா ஒரு பதில் சொல்லுங்களேன். இல்ல செக்ஸ் வச்சுக்கினா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒரு ஜென்ஸ் வச்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் சொல்ல வரலம்மா. செக்ஷுவல் ஹெல்த் லைஃப்ன்றது ஒரு பேசிக்கலா ஒரு பிசிக்கல் நீடட். அது வந்து ஒரு பையனோ பொண்ணோ ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் அடிக்கடி வரும். ஈவன் அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலாட்டியும் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இதுக்கும் ஃபுட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது டு பி ஹானஸ்ட், இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கும் செக்ஷுவல் மூடு அடிக்கடி வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணு கூட பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ 2 பேருமே பொண்ணுங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா கொடுக்கும் நான் கேட்குறேன். அது அவங்களுக்கு தேவையில்லாத ப்ரோ. அவங்களுக்கு எதுக்கு தேவை? நாங்கள் எப்படின்னா பண்ணிக்கிறோம், உங்களை வந்து கேட்குறோமா நீங்கள் எப்படி செக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்களையே மட்டும் ஏன் அப்படி கேட்குறாங்க எல்லாரும்? கேட்குறாங்க சிசர்ன்றாங்க. இல்லை எங்களை கேட்காதீங்க, எதுக்கு அப்படி கேட்குறீங்க? சிசரோ நைஃபோ அதுக்கான பின்விளைவும் சரி முன்விளைவும் சரி நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு எதனா கொடுக்குறீங்களா? ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு 50,000 1 லட்சமோ கொடுத்துட்டு நீ அந்த கொஸ்டினை கேளு, உனக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காட்டுறேன். அண்ட் சன்மோன், நீங்கள் 2 பேருமே எங்களுக்காக எங்கள் ரிக்வஸ்ட் ஏற்று இந்த இங்கிலீஷில் கலந்துக்கிட்டீங்க. ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. ஸோ எனிவே நான் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், நல்லா தான் சரிது. எனக்கு உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.